வீட்டுல குப்பைகள் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணி அந்த வீட்டை வந்து சுத்தமா வச்சிருப்போம். அதே போல வாழ்க்கையில நமக்கு தெரியாம நிறைய குப்பைகள் இருக்கு. அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். நிறைய விஷயங்கள் எல்லாருமே பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தெளிவு இல்லாம எதனால இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான நிறைய ரீசன்லாம் இருக்குது. அந்த ரீசன் எல்லாத்தையுமே பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஆசிரியர் ஒருவர் பள்ளிக்கூடத்துல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்க இருக்க மாணவர்களுக்கு அவர் என்ன நடத்துறாருன்னு ஒண்ணுமே புரியல. அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் எதுவுமே விளங்கல. யாருக்குமே எதுவுமே புரியல. இருந்தாலும் கிளாஸ்ல வந்து எப்படி பாடம் நடத்தும்போது நம்ம அந்த ஸ்கூல் டயத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான். வாத்தியார் முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கவனிக்கிறதா நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு அந்த வாத்தியார் முகத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இதை வந்து அந்த ஆசிரியர் வந்து சுதாரிச்சுக்கிட்டாரு. ரைட்டு, பசங்களுக்கு வந்து நம்ம நடத்துற பாடம் புரியல அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி, இவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னா வந்து முதல்ல இவங்களுக்கு ஒரு பாடம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி டப்பாவை தூக்கி டேபிள்ல வைக்கிறாரு. டேபிள்ல வச்சுட்டு நான் இப்போ ஒரு பாடம் வந்து சொல்லி கொடுக்க போறேன். இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நான் நடத்திக்கிட்டு கூட இந்த பாடம் புரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்றாரு. உடனே எழுதாருன்னா அந்த வாட்டர் டப்பாவை எடுத்து அந்த கண்ணாடி பாட்டில இருந்து தண்ணியை ஊத்துறாரு. அந்த தண்ணீர் வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து ஊத்தும் போது அந்த கண்ணாடி வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. இந்த தண்ணீர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள்ட்ட கேட்கிறாரு. தண்ணீர் ரொம்ப தெளிவா இருக்கு சார் அப்படிங்கிறாரு. உடனே ஒரு மாணவன் அனுப்பி வெளியே போய் கொஞ்சம் மணல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த மாணவனும் போய் அந்த மணலை எடுத்துட்டு வரான். அந்த மணலை வந்து எண்ணிதாருன்னா அந்த தண்ணிக்குள்ள கொஞ்சம் போடுறாரு. இப்ப அந்த தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தண்ணீர் கொஞ்சம் கலங்கலா இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்றாருன்னா இன்னும் கொஞ்சம் மணல் அள்ளி அந்த தண்ணிக்குள்ள போடுறாரு. இப்ப தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இப்பவும் கொஞ்சம் ரொம்ப கலங்கல் ஆகிட்டு இருக்கு சார் அப்படிங்கிறாங்க. உடனே எண்ணிதாருன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பேனாவை எடுத்து அந்த தண்ணியை கலக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி கலக்கிக்கிட்டு இப்ப தண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறாருன்னா ரொம்ப கலங்கலா இருக்கு அப்படிங்கிறாரு. எதுலையுமே வந்து உங்களுக்கு தெளிவு வேணும் அப்படின்னா நீங்க வந்து முதல்ல வந்து இதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை போட்டு அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து இதே மாதிரி தான் அந்த வாட்டர் பாட்டில் எப்படி முதல்ல வந்து ரொம்ப தெளிவா இருந்தது இப்ப எவ்வளவு கலங்களா இருக்கும் இதே மாதிரி தான் கலங்களா இருக்கும். உங்களுக்கு வந்து நான் நடத்துற பாடங்கள் தெளிவு இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்களை போட்டு அந்த மண்டைகளை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத விஷயங்கள் நீங்க ஆட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா குழப்பங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நான் முதல்ல கொஞ்சம் மணல் போடும்போது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கலங்க ஆரம்பிச்சுட்டா இதே மாதிரி தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட மனசுல வந்து தேவையில்லாத நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு 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 கடைசி இப்ப இந்த தண்ணீர் இருக்கிற நிலைமையில வந்து ரொம்ப கலங்களா வச்சிருக்கீங்க. அதனால தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க வெளியே தள்ளிட்டீங்க அப்படின்னா தண்ணீர் எப்படி முதல்ல இருந்ததோ அதே மாதிரி உங்களோட மனசும் வந்து தெளிவா இருக்கும். அதனால முதல்ல தேவையில்லாதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்றாரு. தேவையில்லாத நிறைய விஷயங்கள் அள்ளி போட்டு நம்ம குமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மனசுல வந்து என்னன்னா நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னு வைங்களேன் எப்போதுமே தெளிவு இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் அள்ளி போடுறோம். இதை அள்ளி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த மனசு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுது. அதனாலதான் நம்ம எந்த விஷயம் செய்தாலும் சரி, இல்ல நம்ம செய்யக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு காரணமே இந்த குழப்பங்கள் தான். நான் செஞ்ச விஷயத்தையே மறந்துடுவாங்க. இன்னும் சில பேர்லாம் சாப்பிட்டதே மறந்துடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த குழப்பம் தான். தேவையில்லாத எல்லாத்தையும் அள்ளி உள்ளள்ளி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன் மனம் வந்து தெளிவா இருக்காது. ஒரு வீடு வந்து இருக்குன்னு வைங்களேன், அந்த வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத அந்த குப்பைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும்? அந்த வீடு வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும். அதே போல இந்த மனசுல தேவையில்லாத எல்லா எண்ணங்களையும் நம்ம வெளியே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மனசு வந்து சுத்தமாயிரும். அந்த மனசு சுத்தமாயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தெளிவு கிடைச்சிடும். நம்மளுக்கு தெளிவு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் தேவையான விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்வோம். அதனால நீங்க உங்களோட மனதுல வந்து தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். அதனால தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளள்ளி போடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்துக்கிட்டோம்னா எல்லாருமே வந்து தேவையான விஷயங்களை விட தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் அள்ளி உள்ள போட்டுக்கிட்டாங்க. தேவையான விஷயம்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் 5% இல்லை 10% இருக்கும். ஆனால் ஃபுல்லா அள்ளி வச்சிருக்காது. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உள்ளள்ளி போடும்போது தான் அந்த தண்ணீர் எப்படி கலங்குது அதே மாதிரி தான் கலங்கிக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே ஓரமா அள்ளி வச்சு பாருங்களேன். ரொம்ப அழகா இருக்கும். அந்த வாட்டர் பாட்டில் எவ்வளவு அழகா நீட்டா தண்ணி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால நீங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பறதெல்லாம் விட்டுட்டு தேவையான விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மனசு வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். லைஃப்லயும் வந்து நிறைய இந்த குப்பைகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த எண்ணங்கள் உங்களுக்கு தேவையில்லாத நபர் நிறைய பேர் உங்களுக்கு தேவையே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பழக்கமா விட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் அந்த பர்சன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருங்க. தேவையில்லான்னு விரிவு பண்ணிட்டீங்களா? ரிமூவ் பண்ணிருங்க. தேவையில்லாத எண்ணங்கள் ரிமூவ் பண்ணிருங்க. உங்க வீட்லயே வந்து பாருங்களேன் நீங்க ரொம்ப நாளா சில ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா குப்பை மாதிரி வச்சிருப்பீங்க. தேவையில்லாத துணிகள் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க.
உங்கள்ட்ட தேவையில்லாத நிறைய பொருட்கள் இருக்கா, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இன்னொன்று என்ன கிடைக்கும் தெரியுமா? தேவையில்லாத பொருட்கள்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால உங்களுக்கு நிறைய தேவை உள்ள விஷயங்களை நீங்க ஆடும் பண்ணிக்கலாம். இதனால தான் ஈவன் இந்த டைமே அப்படித்தான். தேவையில்லாத விஷயங்களை நிறைய பண்ணி பண்ணி தான் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம். தேவையில்லாத விஷயங்களை பண்ணாம வச்சுட்டோம் வைங்களேன், நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம நிறைய செய்யலாம். அதனால நீங்க வந்து என்னைக்குமே உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை, குழப்பமா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தேவையில்லாத விஷயங்களை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களாலேயும் வந்து நிறைய தேவையுள்ள விஷயங்களை வந்து செய்ய முடியும். அதனால வாழ்க்கையை வந்து அழகா இருக்கிறதுக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும். எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஒருவேளை யாராவது ஒருத்தவங்க உங்க ஃப்ரெண்டு இல்ல உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் தெளிவே இல்லாம குழப்பமாவே இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் எடுத்து சொல்லுங்க. தேவையில்லாத நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்லுங்க. இந்த பதிவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி எடுத்து சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையும் தேவையில்லாத நிறைய விஷயங்களை ஆட் பண்ணாம உங்களோட வாழ்க்கையிலும் தேவையான விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வேறொரு வீடியோவில் வேறொரு கதையுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.